வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஆசியாவிலேயே முதல் 50 இடங்களில் இருக்கும் சர்வதேச விமான நிலையங்களில் சென்னையும் ஒன்று. ஆண்டுக்கு 18 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது சென்னை விமான நிலையம். வெளிநாடு உள்நாட்டு விமான சேவைகள் மட்டுமின்றி சரக்கு முனையம் என தினமும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் சென்னை விமான நிலையம் போதிய வசதிகள் இல்லாமல் கவலைக்கிடமாக இருக்கிறது என திமுக எம்பி வில்சன் மாநிலங்களவையில் பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. It does not have suitable aero bridges or parking bays. Also, there are no aero bridges that can be used to dock large planes. அதாவது போதிய அளவில் ஓடுதளம் இல்லாத காரணத்தினால் பல விமான நிறுவனங்கள் சென்னைக்கு வரும் விமான சேவையை குறைத்துள்ளன. வழக்கமாக சம்மர் சீசனில் சென்னைக்கு இயங்கும் விமான சேவைகளை முழுவதுமே ரத்து செய்துள்ளது ஏர் பிரான்ஸ் நிறுவனம். அதேபோல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இயக்கப்படும் லுப்தான்சா நிறுவன விமானங்கள் ஹைதராபாத் நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளன. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, அதே போல் ஹைதராபாத், பெங்களூரு இந்த ஏர்போர்ட்ஸில் உள்ள வசதிகள் இன்னும் சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்படவில்லை. அதனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய விமானங்கள் எங்கள் பாயிண்ட் ஆஃப் கனெக்ட் பிஓசின்னு சொல்லுவாங்க, அதை சென்னையை கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட உதவியோட இந்த பாயிண்ட் ஆஃப் கனெக்டை பக்கத்தில், அதாவது பெங்களூரு ஏர்போர்ட்டுக்கும் இல்லைன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் கொடுத்து, இப்போது இந்த வெளிநாட்டு விமானங்கள்லாம் சென்னையில் இறங்குவதற்கு பதிலாக பெங்களூரு விமான நிலையத்திலையோ அல்லது ஹைதராபாத் விமான நிலையங்களோ அங்கே போய் இப்போ இறங்கும்படியாக அமைந்து வருகிறது. சர்வதேச விமான சேவைகள் மட்டுமின்றி உள்நாட்டு விமான சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷா ஏர் நிறுவனம் சென்னையில் இருந்து மும்பைக்கு இயக்கும் விமான சேவைகளை குறைத்திருக்கும் நிலையில் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனமும் ஹைதராபாத், டெல்லி, புனே, கொழும்புவுக்கு இயக்கப்படும் விமானங்களை எந்நேரத்திலும் நிறுத்தலாம் என கூறப்படுகிறது. அதே மாதிரி சென்னையில் இருந்து மஸ்கட்டிற்கு இயக்கப்பட்டு வந்த இண்டிகோ விமான சேவை நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் புதிதாக வேறு எந்த வழித்தடத்திலும் விமானங்களை இயக்க இண்டிகோ முடிவில் இல்லை என சொல்லப்படுகிறது. தலைநகர் டெல்லிக்கு குறைவான விமானங்கள் இயக்கும் நகரங்கள் பட்டியலிலும் சென்னை தான் உள்ளது. பயணிகளும் பார்த்தீங்கன்னா, யாராவது டைரெக்டாக நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா, நீங்கள் இனிமேல்ட்டு டைரக்ட் ஃப்ளைட் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிடைக்காது. நீங்கள் எதர் பெங்களூர் போகணும் அல்லது ஹைதராபாத் போகணும், இல்லை நீங்கள் மும்பை போகணும், இல்லை டெல்லிக்கு போகணும். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம ஏர்போர்ட்டை ஒரு சாதாரண ஏர்போர்ட்டாக இப்போ மாறி வருகிறது. அதை தான் நான் பாராளுமன்றத்தில் சொன்னேன். அதாவது ஓடுதளம் சின்னதாக இருப்பதால் விமானம் புறப்படவும் இறங்கவும் வசதியாக இல்லாதது சர்வதேச விமான நிறுவனங்கள் சென்னை விமான நிலையத்தை புறக்கணிக்க மிக முக்கிய காரணியாக குறிப்பிடப்படுகிறது. அத்தோடு விமான முனையத்தை இயக்கும் ஏரோ பிரிட்ஜஸ்கள் வெறும் 4 மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பல விமானங்கள் டெர்மினலில் இருந்து வேறு இடங்களில் நிற்பதால் விமானத்தில் இருந்து இறங்கி பேருந்துகள் மூலமே பயணிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு பயணிகள் ஆளாகின்றனர். இதனால் அதிக நேரம் காத்திருப்பதோடு உடைமைகளோடு ஏற்ற இறக்கவும் மிகுந்த சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய விமானத்தை சென்னையில் இறக்குனாங்க. அது இறக்கி அது ரன்வேல ஓடும்பொழுது அதோடைய இறகுகள் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பரந்த இறகுகள், அது பக்கத்தில் உள்ள ரன்வேக்கு மேலே போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இந்த ரன்வே சிறிய ரன்வேயாக இருக்கிறது. அதனால் அந்த பக்கத்து ரன்வேயை நிறுத்திட்டாங்க, மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஏரோ பிரிட்ஜஸ், இந்த பெரிய பெரிய விமானங்கள் வந்தபோது அதை ரிசீவ் பண்ணுவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோ பிரிட்ஜஸ் சென்னையில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. டெல்லியில் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதே போல் மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏரோ பிரிட்ஜஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ பிரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் 5, 6, 4 தான் இருக்குது. அந்த 5, 6 கூட கிடையாது, 4 தான் இருக்குது. இந்த 4 ஏரோ பிரிட்ஜை வச்சுக்கிட்டு
வர்ற பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட்லாம் இவங்களால மேனேஜ் பண்ண முடியல. சென்னை விமான நிலையத்தின் சரக்கு முனையமும் பெயரளவில்தான் செயல்பட்டு வருகிறது என கூறும் திமுக எம்பி வில்சன், சரக்குகளை கையாள போதிய திறன் இல்லை எனவும், இதனால் உரிய நேரத்தில் வரவேண்டிய சரக்குகளும் தடைப்பட்டு முதலீடுகள் தொழில் வளர்ச்சி குறையவும் வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். 2019ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் இருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை 15% குறைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில், இதே நிலை நீடித்தால் விமானங்கள் இல்லாமல் காத்தாடும் நிலைக்கு சென்னை விமான நிலையம் போய்விடும் என எச்சரிக்கப்படுகிறது. பெரும்பாலான நிறுவனங்கள் ஹைதராபாத், பெங்களூருவை நோக்கி விமான சேவையை மாற்றி வருவது தமிழக பயணிகளுக்கு மட்டுமின்றி வெளிநாட்டில் இருந்து சென்னை வரும் பயணிகளுக்கும் பணத்தையும் நேரத்தையும் விரயமாக்கும். ஒரு கார்கோ ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கணும்னா நான் சொன்ன பிரகாரம் ஓடுதலுமே இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பண்ணுறதுக்கு அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்து எதுக்கு வந்து வேகமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வியாபாரத்தில் வந்து வேகமாக அந்த சரக்குகள்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆனால் ஒரு நேரத்தோட குறிப்பிட்ட நேரத்தோடு வந்தாங்கன்னா அவங்க வந்து அதை வைத்து கொண்டு வர்த்தகம் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அவங்க போட்ட கான்ட்ராக்ட்லாம் ஒப்பந்தங்கள்லாம் வந்து நேரத்தோடு பண்ணலாம். இப்போ இங்கே இறங்க முடியல, பக்கத்து பெங்களூரு ஹைதராபாத் தான் இறங்கணும்னு சொன்னால் மறுபடியும் அங்கேருந்து ஹேண்ட்லிங்க்கு இங்கே கொண்டு வரணும். அப்போ பாருங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. இங்கே நிறைய தொழில் நம்ம தொடங்கும் பொழுது அவங்க என்ன பார்ப்பாங்க, ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உடனே எடுத்துன்னு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இது குறித்து விளக்கம் கேட்க சென்னை விமான நிலைய இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்றபோது இயக்குனர் வெளியே சென்றிருக்கிறார், நேரம் கேட்டு கூறுகிறேன் என கூறியவர்கள் அதற்கு பிறகு அழைக்கவும் இல்லை, விளக்கமும் கொடுக்கவில்லை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.